பிளேஃபுல்லானா எல்லா விஷயத்துலையுமே, அதாவது எப்படி எவ்வளோ ஒரு அதாவது விஷயம் உள்ளவர்கள் வந்து ரொம்ப ஜாலியாக எதையும் எடுத்துகிட்டு போவாங்க. விவரம் தெரிந்தவர்கள் ஒரு பிரச்சனையை கண்டு கலங்க மாட்டாங்க. சந்தோஷமாக அதை வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு மிதுனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு காமெடி சென்ஸோடு அதை அணுகக்கூடிய ஒரு குணம் என்பது இறைவன் இவர்களுக்கு கொடுத்த வரம்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்மம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவு இருக்குல்ல, என்னை மீறி என்ன ஆயிர போகுது அப்படின்ற ஒரு கம்பீரம் இருக்குல்ல, என்னையை கடந்து தான் எதுவும் நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல நீங்கள் சொன்ன மாதிரி. ஆக ஒருத்தட்ட வந்து எதையுமே அப்படியே ஒரு நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குணமும், இன்னொருத்தட்ட வந்து எதையுமே ஒரு கம்பீரமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குணமும் ரெண்டு பேர்ட்டுமே இருக்குது. அதில் மிதுன ராசிக்காரர்கள் நிறையா பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, நல்லதை சொல்லுவாங்க, நிறைய யோசனைகளை சொல்லுவாங்க, ஒன்றுக்கு 2-3 அர்த்தங்கள் வைத்து அதற்கு வந்து கணக்குகளை சொல்லுவாங்க, எதிர்கால திட்டங்களை ஈஸியாக எடுத்து கொடுப்பாங்க. நிறைய அவங்களுடைய ஐடியாஸ் வந்து திணுசாக ஐடியா எப்படியா உங்களுக்குலாம் வருது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய புத்தியில் வந்து வித்தியாசமான ஐடியாஸ், நிறைய யோசனைகள், அது ஆழ்ந்த யோசனை, ஆத்மார்த்தமான யோசனைகள் அதிகம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பக்கம் பக்கமாக எழுதி திட்டங்கள் தீட்டி கற்பனை வளத்தை புகுத்தி இந்த வாழ்க்கையை வந்து எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும், படிக்கணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிதுனத்திட்ட எப்பயுமே இருக்கும்.